நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன், நான் ஜனங்களோட தான் நான் ஆரம்பிப்பேன், நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காரியத்தில் உங்களால பெரிய வெற்றியை அடையவே முடியாது. அவர்கள் உங்களை அப்படி செய்யவும் விட மாட்டார்கள். நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு உங்களோட வந்து கூடுகிற கூட்டம் வேற, நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வந்து கூடுற கூட்டம் வேற. நீங்க வளர்றதுக்கு முன்னாடி ஆட்களோட தான் இருக்கணும், நான் தனிமையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் உங்களை எப்படி வேணுமாலும் டைவர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க எப்பவும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா தனிமையிலே தான் ஆண்டவர் உங்களை பழக்கிறாருங்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தனிமையான பாதையில நடக்கலாம், உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய தரிசனத்தை சுமக்க, உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க, இல்லைனால் உங்களுடைய வேலையில உங்களுக்கு கை கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு போறாரே தவிர இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையாய்